Hello friends, welcome to Thani Uruvan YouTube channel. ஃபோன் சார்ஜ் போடுங்க என்கிட்டயுமே இல்லை நல்ல லொக்கேஷனுக்குலாம் வந்து விட்டுட்டு எங்க அக்கா பத்தியா நான் வீடியோ எடுக்கணும் போமா டவுன் ஆனாலும் பரவாயில்ல அப்புறம் தரேன். ஜி உன் போனை வேணா போடு ஜி. இதுக்கு ஊட்டி வந்தே வந்திருக்கலாமே. ஆமா போடு ஜி. இனிதான் வயநாடு ஸ்டார்ட் ஆக போகுது கூடலூர் வழியா. இதுதான் கூடலூர். வேற ரூட்டு பார்க்கணும் சொல்லி எது பக்கம் எது நல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் போடணும். அது ஃபால்ஸா வியூ பாயிண்டா இல்ல அத கொஞ்ச நேரம் கொடுங்க. இந்த போனை சார்ஜ் போடுங்க. வியூ பாயிண்டா என்னன்னு தெரியல. ஜி நம்ம நிக்கிறதுதான் ஜி. ஆமா கார்ல நிறுத்திருக்காங்க. இந்த வீடியோவில் வயநாடு ரோட் ட்ரிப் தான் பார்க்குறீங்க. ஆக்சுவலி நாங்கள் கூடலூருக்குள்ளே போய் தான் போனோம். மேப் கதையெல்லாம் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். லொகேஷன் நல்லா இருக்குன்ட்டு கூடலூர் இது. ரொம்ப நேரமா இருந்திருப்பாங்க. கடுப்பாகி ஒரு விலை ஹில்ஸ் ஏறிட்டோம். நமக்கு கடுப்புல தான் இந்த ஹில்ஸ் ஏறிப்பா போங்கடா. அவன் ஹில்ஸை தாண்டி நேரம் இறங்குற இடமா இருக்கும், நேரமா இருக்கும். நம்ம இப்பதான் ஹில்ஸை ஏறுறோம். இந்த கொடைக்கானலுக்கு ஏறுவீங்கல்ல, உச்சி வெயில் 1 மணிக்கு இங்கே ஏறினா கூட நல்லா இருந்திருக்கும். என்னடா போன மேகமலையே பரவாயில்ல, சூப்பரா இருந்துச்சு. கொச்சின் போயிருந்தோம்னா இந்நேரம் போய் சேர்ந்துருப்போம். அங்கேயே போயிருக்கத்தான் செய்யும். பரவாயில்ல, அட்லீஸ்ட் போய் சேர்ந்துருப்போம் கொச்சினுக்கு. நாங்கள் ஸ்டே பண்ணுற பிளேஸ்க்கு மேப் போட்டதுனால எங்களுக்கு இந்த ரூட் கடைசியில் காமிச்சிச்சு. ஆக்சுவலி நாங்கள் பார்க்கும்போது வந்து இந்த லக்டி வியூ பாயிண்ட் வழியாக தான் ஃபஸ்ட்டு ரூட்டு காமிச்சிது, வயநாடுன்னு போடல. ஆனால் நாங்கள் ரெசார்ட்டுக்கு அந்த தங்கின பிளேஸ்க்கே வந்து போட்டதுனால அந்த இடத்துக்கு தான் வந்து ரூம் வந்து காமிச்சிது. ஸோ அதனால் வந்து கூடலூர் போயாச்சு. சுற்றி காமிச்சிச்சு மேப்பு. ஃபஸ்ட்டு மேப் போடும்போது ஹில்ஸ் எவ்வளவு, இந்த ரோடு எவ்வளோன்னு பார்த்துடணும் கிலோமீட்டர். ஆனால் எப்படினாலும் வயநாடுக்கு இதுல இருந்து ஹில்ஸ் தான். ஹில்ஸ் சிங்கிள் ரோடு இதெல்லாம் எல்லாம் இங்கே வந்து ஜாயிண்ட் ஆயிரும்ல ஜி. எப்படி வந்தாலும் ஏதோ ஒரு ஹில்ஸ் வழியா வரணும். இதுக்கு ஒன்று திம்பம் வழியா வரணும், இல்லாட்டி இந்த சைடு இருக்கிறதுனால வந்து எப்படி பார்த்தாலும் ஹில்ஸை தொட்டு தானே ஏற முடியும். ஒருவேளை நம்ம ஊட்டி வந்திருந்தா வந்திருப்போமா நம்ம கூடலூர். இன்னும் ஹில்ஸ் இல்லை, அதுலேயே டயர்ட் ஆகிடுச்சு. ஏறுறப்பயே ஏறி இறங்கணும் வயநாடு. கொடைக்கானலோட ஊட்டி இப்போ ஹேர்பின் பெல்ட் நிறையா இல்லை. அதுவும் இவர் பகல்லாம் ஹில்ஸ் சுற்றி காமிக்க மாட்டாராம், ஈவினிங்க்கு மேலே தான் எங்களது கூப்பிட்டு போவாராம் ஹில்ஸுக்கு. அப்போ ஊட்டியும் அங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கும் ஜி. இங்கே அங்கிட்டு நிறைய இருக்குல்ல. அது ஊட்டியிலேருந்தே இது. ஆமாம், இங்கிட்ட யானை அடிக்கடி வரும்னு வைங்களா, அது இந்த ஏரியா தான். இப்போ எப்படி உடச்சிருக்கு. என்னடா பண்ணியிருந்தாங்க? யானை யானையெல்லாம் போயிருக்காது, எல்லாத்தையும் இப்படி உடச்சிச்சு. யானை போயிருந்தா இதெல்லாம் உடச்சிச்சுன்னா கீழே விழுந்துச்சுன்னா அதுவும் செத்து போயிருமே. இப்போ எல்லா பக்கம் காட்டுதா உடஞ்சி கிடக்கு. எல்லாமே இது இருக்கு. எங்கேயே தமிழோட வண்டி வருது. போச்சுல்ல, அது தமிழ்லேயே போடல. அப்படியே ஜாலியாக ட்ராவல் பண்ணோம். ஈவினிங் ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. 4:30 கிட்ட கேரளாவுக்குள்ளே வந்து டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து 6 o'clock கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம். அதுக்கடுத்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வர்றது தான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும்.
இருட்டில் ட்ராவல் பண்ணலாம், என்ஜாய் பண்ணி பார்க்குறது மாதிரி. கூடலூர் வந்து செமையாக இருந்தது. கூடலூரில் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வியூலாம் ரசிச்சுட்டே போனோம். அங்கங்கே வியூ பாயிண்ட்டுக்காக ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது வியூ பாயிண்ட்டாக இருக்கும் போல். நாங்கள் அதை வந்து பார்த்துட்டே தான் போனோம். இந்த இங்கே யானை வருது பாரு. ஜி இந்த ஏரியாவில் அடிக்கடி வரும் ஜி. நியூஸில் இந்த ஏரியா நான் கேள்விப்பட்டிருக்கேன். காட்டு யானை இங்கே அட்டகாசம். யானை போட்டிருக்காங்க பாரு. ஆமாம். போகும்போது எங்களுக்கு தெரியல. நாங்கள் பாட்டுக்கு கூகுள் மேப் போட்டு அப்படியே வயநாடுக்கு போய் ஸ்டே பண்ணுறதுக்குள்ள ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போகலான்னு போனோம். ஆனால் இந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு போகிறதுக்கே வந்து ஒரு தனி ரெஸ்ட் எடுக்கணும் போகலாம். அந்தமாரி தான் இந்த வயநாடு ட்ராவல் இருந்தது. ரொம்ப நேரம் ட்ராவல். இங்கே ஃபுல்லாகவே இந்த மூங்கில் கம்பாக இருந்துச்சு இந்த கூடலூர் ரோட்டில். பயமாகவும் இருந்தது. யானை ஏதாவது வந்துடுமோ, இல்லை வேறு வைல்ட் அனிமல்ஸ் ஏதாவது இங்கே வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருந்தது. ஏன்னா ஈவினிங் டைம் ட்ராவல் பண்ணுறதுனால. இங்கே பாரு எவ்வளோ இதாக இருக்கு ஒரு மூங்கில். பா வா. இங்கே பாருங்க எவ்வளோ மூங்கில் சாஞ்சு கிடக்குன்னு பாருங்க. இங்கே தண்ணி வந்த மாதிரியே இல்லையே, எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கு. இது கூடலூர்ல வயநாடுன்றது வேற. ஆனா இந்த சைடும் கொஞ்சம் அடி வாங்குச்சு அந்த டைம். ஆமா கூடலூரும் தானே. கூடலூர் ஊட்டி இதெல்லாம் அடி வாங்குச்சு. இங்கே பாரு ஜாயிண்ட் கொடுக்குது இணைப்பு. அவலாஞ்சி அடிச்சிச்சுல அதான் பாலம் மாதிரி. அவலாஞ்சி. ஏன்னா நம்ம கொடைக்கானல்லாம் வந்து இங்கே மதுரை சைட்லாம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போகிறவங்க வந்து நிறைய பேர் வந்து அந்த ட்ராவல் இது இருக்கும். நாங்கள் இறங்கையில் வந்து நிறைய பேர் ஏறுவாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி தான் வந்து போவாங்க. ஆனால் நிறையா வண்டி போகும். இந்த ரோட்டில் நாங்கள் போகல, லிமிட்டடாக தான் வண்டி வந்துச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பயம் இருந்தது. லிமிட்டடாக தான் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10-20 வெஹிக்கிள்ஸ் தான் வந்து நாங்கள் கிராஸ் பண்ணையில் மிஞ்சி போனால் பார்த்துருப்போம். அதுக்கடுத்து ரொம்ப ரேராக தான் வந்து வந்துச்சு. ஈவினிங் டைம் வேறு ஆனதுனால கொஞ்சம் பயம் இருந்தது. ஆனாலும் பாருங்கள் ஆட்டோக்காரர்லாம் வந்து தைரியமாக வர்றாரு. எந்த வண்டி சவுண்டு கேட்டுச்சு? அது பில்லா படம் சாங்ல வரும், இதுல பாட்டுல. யாருக்காவது லைவா ஏதாவது அனிமல் பார்க்கணுமா?